இளம் வயதினருக்கும் எந்தவித ஒரு பழக்க வழக்கங்களும் இல்லாதவர்களுக்கும் இது மாதிரி மாரடைப்பு திடீரென வருது. இளம் வயதினர் விளையாடிட்டு இருந்தாங்க, இளம் வயதினர் ஒரு ரன்னிங் போனாங்க, திடீரென்ற மாரடைப்பு ஏற்படுது அப்படின்றதெல்லாம் நாம கேட்கிறோம். ஸோ இத மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருதய அடைப்புகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த பரிசோதனை இல்லாம வேற என்ன அடுத்த கட்ட பரிசோதனையை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிடி கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நவீன பரிசோதனையை இங்க நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ ஒருத்தர் அவருக்கு ஒரு ஒபீஸா இருக்கலாம், அதாவது உடல் பருமன் இருக்கலாம், இல்ல ஜெனட்டிக்கலி அவங்க ஃபேமிலியில இருதய அடைப்பு அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ இல்ல உடன் பிறந்தவர்களுக்கோ இருந்துட்டு வர ஒரு அபாய நிலை இருக்கலாம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு சர்க்கரை வியாதி, ஒரு உயர் ரத்த அழுத்தம், இது மாதிரி ஏதாவது ஒன்றுக்காக அவர்கள் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல அவர் ஒரு ஸ்மோக்கரா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரெஸ். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பல வகை நம்ம செய்யக்கூடிய தொழில் சம்பந்தமான ஸ்ட்ரெஸ், வேலை சம்பந்தமான ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இதெல்லாம் அதிகமா இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு நிலையும் இருக்கலாம். ஸோ இவர்களுக்கு தன் உடம்புல ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்கா இல்லையா, இல்ல நாம போட்டுட்டு இருக்க ஒரு ரத்த அழுத்த மாத்திரையே போதுமா, சர்க்கரை மாத்திரையே போதுமா, இல்ல சைலண்டா நமக்குள்ள ஏதாவது மாறல, இருதயத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படின்றது அடுத்த கட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்ற பரிசோதனை மிகவும் உபயோகமா இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இருதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த கொரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த நாளத்துல ஏதாவது ஒரு கால்சியம் படிமானம் ஏற்படுகிறதா அப்படின்றத கண்டறியும். இதற்கு பார்த்தோம்னாக்கா தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு அதிநவீன ஒரு உயர்தர சிடி ஸ்கேன் நம்ம மருத்துவமனையில் ஓமந்தூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேனர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு உயரான ஒரு சிடி ஸ்கேன்ல எந்தவித ஒரு டையும் இல்லாம, எந்தவித இன்ஜெக்ஷனும் இல்லாம, எந்தவித ப்ரிப்பரேஷனும் இல்லாம சாதாரணமாக ஒரு 2 நிமிடத்துல இந்த ஸ்கேனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளி தனியார்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா சுமார் 4000 5000 செலவாகக்கூடிய ஒரு இதை நம்ம தமிழ்நாடு அரசு இப்ப மக்களுக்கு பயன்படும் வகையில வெறும் 500 ரூபாயில இப்ப தந்துட்டு இருந்தாங்க. அதற்கும் இப்போ முழுடல் பரிசோதனை வரக்கூடிய மக்கள் இதை அந்த தொகுப்பிலேயே செஞ்சுக்கிற மாதிரி இப்போ அந்த தொகுப்பிலேயே நம்ம இந்த பேக்கேஜில் கொண்டு வரும்போது இதுக்கான எந்த கட்டணமும் இல்லாமல் இப்போ தொகுப்பிலேயே இதை செஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஜியோவை கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பொதுமக்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை பண்ணும்பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க மாத்திரை போதுமானதா, இல்லை ஏதாவது இதற்காக ஒரு மாத்திரை எடுக்கணுமா, இல்லை அடுத்த கட்ட ஆன்ஜியோ போன்ற ஏதாவது ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளணுமா அப்படின்ற ஒரு டெசிஷனை இந்த ஸ்கேன் மூலமா நம்ம நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலமாக ஒருத்தருக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் வர்றதையோ இல்ல நிச்சயமா தடுக்க முடியும் அப்படின்றத நாங்க நம்புறோம். இப்ப தனியா எடுத்துக்கலாமா, எந்தெந்த வயதினர் தான் வரணும் அப்படின்றது கட்டுப்பாடு? இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில இருதய துறையில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 35 வயதினருக்கே பல பேருக்கு நம்ம ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்டிங் போடுறோம்.